நாமக்கல்லில் உள்ள பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரை செடிகளால் அப்பகுதிவாசிகள் நீரை பயன்படுத்த முடியாமல் அவதியடைந்துள்ளனர். மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க உள்ளே செல்ல முடியாத சூழலும் உருவாகியுள்ள நிலையில் உடனடியாக ஆகாய தாமரைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆகாய தாமரைகள் பல மாதங்களாக இங்கே சேர்ந்து நின்றுட்டு இருக்கு. இந்த ஆகாய தாமரையை பல முறை அகற்ற சொல்லி பள்ளிகள் நகராட்சியில் சொல்லியும் அவங்க இது வரைக்கும் ஆகாய தாமரையை அகற்றவே இல்லை. மாவட்ட நிர்வாகத்தை எடுத்து சொல்லியிருந்த பள்ளிகள் நகராட்சியில் தண்ணி வந்தால் போயிருங்க ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஆனால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் இல்லை. இங்கே நீர்வளத்துறை, மாவட்ட நிர்வாகம், பள்ளிகள் நகராட்சி 3 பேர் சேர்ந்து இந்த ஆகாய தாமரையை இங்கே நிற்காத அளவுக்கு பண்ணி தரணும்னு மக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகாய தாமரை நிற்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, குடியிருப்பு பகுதிகளில் பல பூச்சிகள், அதாவது பாம்பு மட்டும் இல்லாமல் கொசு போல் உள்ள பல பூச்சிகள்லாம் உள்ளே வருது. இதில் பொதுமக்களுக்கு நிறைய வியாதிகள் வருது. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இந்த ஆகாய தாமரை செடி 6 முழுக்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், 6 முழுக்க இருக்குது. தண்ணி இன்றைக்கி எடுத்து விட்ருக்காங்க. மேட்டூரில் ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கு தண்ணி. ஆனால் தண்ணி வந்தும் கூட அந்த செடி அடிச்சுட்டு போகலை, அப்படியே தான் நிற்கிது. வேராக பிடிச்சிட்டு ஆலமரம் மாட்டம் நல்லா ஊனி போயிடுச்சு.